Hello students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 9th சாப்டர் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அதில் எக்ஸசைஸ் சம் 8th அண்டு 9th சம்மை பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெக்டிஃபை த ஃபாலோயிங் எரர்ஸ் டிஸ்கவர்டு ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ். இது 2 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெண்ட் பெய்டு வாஸ் கேரிட் ஃபார்வர்டு டு த நெக்ஸ்ட் பேஜ் 500 ஷார்ட். ஷார்ட்னா இந்த இடத்துல லெஸ்ஸு அண்டர் கேஸ்டாக மீனிங் வச்சுக்கலாம். இப்போ அண்டர் கேஸ்ட்னா என்ன ஃபார்முலா? சேம் சைடு டு பி என்டர்டு. ரெண்ட் யூஸ்வலாக எந்த சைடு வரும்? டெபிட்டட். ஏன்னா அது எக்ஸ்பென்சஸ். ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டு பி யூஸ்டு. அதனால் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் அண்டர் கேஸ்ட்னால ரெண்ட் அக்கௌண்ட்லேயே டெபிட் பண்ணிடலாம். ரெண்ட் அக்கௌண்ட் 500 டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 500. ஷார்ட் அமௌண்ட் கேரிடு ஃபார்வர்ட் டு ரெண்ட் அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு. இப்போ ரெக்டிஃபை ஆயிடுச்சு. தென் செகண்டு wages paid was carried forward rupees 250 excess. இந்த இடத்துல எக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸஸ்னால் ஓவர் கேஸ்ட் ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். ரிவர்ஸ் சைடு வேஜஸ் யூஸ்வலாக டெபிட்டில் தானே வரும், ஆனால் இங்கே ஓவர் காஸ்ட்னால கிரெடிட் பண்ணிடுறோம். அப்போது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு வேஜஸ் அக்கௌண்ட் 250. எக்ஸஸ் அமௌண்ட் கேரிட் ஃபார்வர்ட் டு வேஜஸ் அக்கௌண்ட் நவ் ரெக்டிஃபைடு. 9th sum, give journal entries to rectify the following errors discovered after the preparation of the trial balance. இதில் 3 transaction இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், purchase book was overcast by 10,000. ஓவர்காஸ்ட்னா ரிவர்ஸ் சைடு போடணும். அப்போது பர்ச்சேஸ் புக்குக்கு ஒரிஜினல் சைடு என்னது? டெபிட்டு. அதுதான் இங்கே நோட்ஸில் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் புக் ஒரிஜினல் சைடு டெபிட்டு, ஓவர்காஸ்ட் மீன்ஸ் ரிவர்ஸ் சைடு. அப்போ கிரெடிட் பண்ணணும். இப்போ என்ன ஒரு ஆன்சர்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா யூஸ் பண்ணணுன்றதுனால சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 10,000 டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 10,000. இது கிரெடிட் பண்ணிடுறோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுறோம். இப்போ எக்ஸஸ் ஓவர்காஸ்ட் இன் பர்ச்சேஸ் புக் நவ் ரெக்டிஃபைடு. தென் பியில் பாருங்கள், ரிப்பேர்ஸ் டு ஃபர்னிச்சர் ஆஃப் 500 வாஸ் டெபிட்டட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். இப்போ யூஸ்வலாக இதுக்கு வந்து என்ன இது கரெக்டான என்ட்ரி வரும்னா ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 500 டு கேஷ்னு வரும். ஆனால் அவங்க ராங் என்ட்ரியில் ஃபர்னிச்சரை டெபிட் பண்ணிகிட்ருக்காங்க டு கேஷ். அப்போ ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்ன வரும்னா ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் 500 டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 500. ஏன் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்னா இப்போது டெபிட் பண்ணியிருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். அதனால் அப்போ தான் கேன்சல் ஆகும். இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு ராங்காக டெபிட் பண்ணியிருக்காங்க, அதை கிரெடிட் பண்ணிட்டா அது கேன்சல் ஆகிடும். அதனால் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியில் என்ன போடணும்? ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் பீயிங் கரெக்டிங் ஆஃப் ராங் டெபிட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஃபார் ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் மேடு. கரெக்டான ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்னது? ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். தென் சேல் பாருங்கள், எ கிரெடிட் சேல் ஆஃப் கூட்ஸ் டு அகில் 11 ஃபார் 456 வாஸ் credited to his account as 654. அகில் 11 அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது கரெக்டான என்ட்ரி என்ன வரும்? அகில் 11 456 டு சேல்ஸ் அக்கௌண்ட் 456. ஆனால் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க? credited to his account as 654. அகில் 11 அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக டெபிட் பண்ணணும். அப்போ கிரெடிட் பண்ணால் ராங் என்ட்ரி என்ன இருக்கும்? அதுவும் அமௌண்ட்டும் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் 654. சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு அகில் 11 654. இதை எப்படி சரிப்படுத்துறதுன்னா இப்போ அகில் 11 அக்கௌண்ட்டு கிரெடிட் பண்ணியிருக்காங்க, அதை டெபிட் பண்ணணும். அப்போ தானே அது. ஆனால் இங்கே 654 இருக்குது. 654யும் 456 வரணும். அப்போ ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியில் உங்களுக்கு இங்கே பாருங்கள், அகில் 11 அக்கௌண்ட் 1110 டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 1110 being credit sale to Akhil 11 was credited
to his account as 654 now rectified. இது எப்படி 1110 வந்ததுன்னா wrong amount 654, கரெக்டான amount 456. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1110 வரும். சரியா? இந்த டோட்டல் அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண மட்டும் தான் இங்கே போடணும். ஏன்னா இப்போ அகில் நிலவன் அக்கௌண்ட்டில் 1110 இருக்குல்ல, அதிலிருந்து 654 மைனஸ் பண்ணணும். இங்கே டெபிட்டில் இருக்குது, இது கிரெடிட்டில் அகில் நிலவன் 654. இதை மைனஸ் பண்ணால் கரெக்டான அமௌண்ட் எவ்வளவு? 456 வந்து கரெக்டான அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடச்சோம். அதுக்கு தான் இந்த ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியில் இப்போ 1110 இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.